கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, ஏதோ சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் செய்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னபடியே புறப்பட்டு போனான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் யாருங்கிறது தெரிவார் தேவ பிள்ளைகளே. ஆனால் ஆண்டவர் அவனை பேர் சொல்லி அந்த ஆபிரகாமை அழைக்கிறார். அழைத்த உடனே அவர் என்ன பண்ணுகிறார்? அவர் கர்த்தர் சொன்னபடியே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன உடனே அவன் புறப்பட்டு போனான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், என்ன பண்ணுகிறார்? உன் தேசத்தை விட்டு, உன் குடும்பத்தை விட்டு, உன் ஜாதியை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ போ அப்படிங்கிறார். தெய்வ பிள்ளைகளை நாமன்னா என்ன சொல்லியிருப்பான்? ஆபிரகாம்கிட்ட சொல்றது போல ஆண்டவர் நீ இந்த இடத்துக்கு போகாம என்ன சொல்லியிருப்பான்? என்ன பண்ணியிருப்பான்? அங்கே எனக்கு பாசம் தெரியாது, அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களோ என்று சொல்லியிருப்பான். ஆனால் தேவன் சொன்னது ஆபிரகாம் உடனே அவர் கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடியே அவர் என்ன பண்ணார்? கடந்து போனார் என்று, புறப்பட்டு போனார் என்று சொல்லி வேதத்தில். ஏன் போனார் என்றால், தேவ பிள்ளைகளே, அதுக்கு முன்பாக ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்தது யாரும் இல்லை. தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமை பேர் சொல்லி அழைத்து கூப்பிட்டது யாரும் இல்லை. 75 வயசுல ஆண்டவர் கூப்பிடுகிறார். 75 வயசுல அவரை அழைக்கிறார். தேவ பிள்ளைகளே, இத்தனை வருஷமாக 75 வருஷமாக நம்ம கடவுளை கும்பிட்டு இருக்கோம். நாம கும்பிடுற கடவுள் ஒரு கடவுளாவது நம்மளை பேர் சொல்லி அழைக்கவில்லை என்று சொல்லி, நம்முடைய வானத்து பூமியும் படைத்த தேவாதி தேவன் கர்த்தர் பேரை சொன்னபடி, ஆபிரகாமுடைய பேரை சொன்ன உடனே அவர் புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டுகிறது. அவன் புறப்பட்டு போனதுனால இந்த உலகத்துல சகல ஜாதிகள் அவனை மேன்மையாக வைத்தார். ஆபிரகாம் மூலமாக தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாரோ அது ஆபிரகாம் மூலமாக தான் கடந்து வரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். தேவ பிள்ளைகளே, அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை அவனுக்கு சொல்லும் போது, தேவ பிள்ளைகளை, ஒரு குழந்தை கூட கிடையாது. நான் பாருங்கள், இன்னைக்கு அவனுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி, பூமி தூளை போல பெருக பண்ணி, பூமியில் உள்ள மண்ணை போல பெருக பண்ணி ஆண்டவர் வரை ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்னைக்கு ஆபிரகாமை விசுவாசின் தகப்பன் என்று சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தேவன் புறப்பட்டு போ என்று சொன்ன இடங்களுக்கு நீ போவாயானால் இந்த ஆபிரகாமை போல நீ ஆசீர்வதிக்கப்படுவா. நான் தேவ பிள்ளைகளே, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். சகல ஜாதிகள் உன்னை மேன்மைப்படுத்துவா. இருக்கிற பகுதியிலே தேவ பிள்ளைகளே, 75 வயசுல தேவன் அழைத்த பொழுது, தேவ பிள்ளை, அவன் அப்பா வேத வசனம் சொல்லுகிறது, அவன் போற இடம் என்னன்னு அறியாமல் கடந்து போனான் என்று. ஆனால் காரணம் என்ன? தேவன் போக சொல்லிட்டான். சிலருக்கு சொன்னா ஆண்டவர் இந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போச்சுன்னா சிலர் வேண்டாவதான் பேசுவாங்க. ஏன் அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாதா? இன்னைக்கு எத்தனையோ பேர் பிழைப்புக்காக அரபி தேசம், ஐரோப்பிய கண்ட்ரி சொல்லி போறாங்க. ஆனால் யாரெல்லாம் தேவ சித்த அறிந்து தேவன் எங்க போறார்களோ அங்க அவங்க போகும்பொழுது அந்த தேசத்தில் அவர்களை மேன்மைப்படுத்துவா. அந்த ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் அவருடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிந்து போனான் என்று சொல்லப்படும். அவர் சொன்னபடியே புறப்பட்டு போனான்னு சொல்லப்படுது. யாரு தேவ பிள்ளைகள்? அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, தேவ பிள்ளைகளே, அவர் சொன்னபடியே நம்ம கடந்து போகும் பொழுது அவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்? இதோ நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். அவர் சொன்னதை நாம கேட்கும் பொழுது அவர் என்ன நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரோ அதை நிறைவாக்குவார். தேவ பிள்ளைகளே, 1000 ராஜாக்கள் உனக்கு வரமாக எழுதலாம், 1000 மனுஷர்கள் துன்மார்க்க உனக்கு வரமாக எழும்பலாம். தேவ பிள்ளைகளே, நீ போற தேசத்துல அநேகர் உனக்கு விரதமாக எழும்பலாம். ஆனால் தேவன் எல்லாத்தையும் அதமாக்கி போட்டு, தேவ பிள்ளைகளே, எப்படி இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அதே போல ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன? கேட்கல. தேவ பிள்ளைகளே, எனக்கு அங்க கஞ்சி கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமான்னு கேட்கல ஆபிரகாம்.
அவன் அப்படியே புறப்பட்டு போனான் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு ஒரு தாப்பனார் ஒரு இடத்துக்கு போச்சனாலாம் சிலர் போக மாட்டாங்க. தேவ பிள்ளைகளே, நான் பொய் சொல்லலை. என்னுடைய வாலி வயசில் சிறு வயதில் என் தாப்பனார் தாயை சொன்ன இடத்துக்குலாம் நான் போனது கிடையாது. அங்கே போய் அந்த வேலை செய்யணும்னு சொன்னது கிடையாது. தேவ பிள்ளைகளே, ஆனால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த 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 சொன்ன உடனே புறப்பட்டு போன பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. தேவன் சொன்ன உடனே புறப்பட்டு போகும்போது ஆசீர்வதிக்கப்படும். நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் மும்பை பகுதியில் இருந்து ஊழியம் பார்த்து கொண்டிருந்த நாட்களில் 2013 ஆண்டவர் சொன்னார், நீ கன்னியாகுமரி நாகர்கோயிலை பார்த்து கடந்து போய் என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, நான் கடந்து வந்தேன். தேவ பிள்ளைகளே, அநேகர் சொன்னார்கள், நீங்க கடந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு சபையில் ஊழியங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் என்னை போன்னு சொன்ன தேவன் ஜீவனுள்ள தேவன். தேவ பிள்ளைங்க, இதுவரைக்கும் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்னும் அவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன், அடுத்தால எங்கே ஆண்டவரே என்ன அடுப்பு சித்தமா இருக்கிறீரா என்று சொல்லி. பாடுதான், உபத்திரம் தான், எத்தனையோ நன்மைகள் தான், எத்தனையோ நன்மைகளும் ஆண்டவர் செய்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஆனால் தேவ பிள்ளைகள் அவர் சொன்ன வார்த்தைக்கு சொன்ன உடனே புறப்பட்டு வந்தேன். இன்னும் இந்த மாவட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைகளே, அதே போல தேவன் என்னை மேன்மைப்படுத்தான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னை மேன்மைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களுக்காக விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரனே, தாயே, தகப்பனே, ஊழியக்காரனே, தேவ பிள்ளைகளை நிச்சயமாக தேவ பிள்ளைகளை எது மனுஷன் தேவன் உனக்கு எங்கே புறப்பட்டு போக சொல்கிறாரோ அங்கே போ. அப்படி போகும்பொழுதுதான் தேவ பிள்ளை உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். இந்த ஆபிரகாமுக்கு அப்படியேப்பட்ட ஆசீர்வாதத்தை வந்து அவன் சந்ததி மூலம் பல ஜாதி மக்களை உருவாக்கினார். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்திலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமுடைய சந்ததி தேவ பிள்ளை ஆபிரகாம் மூலமாக அவர் தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வருவர் யார் இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறானே என்று சகையை பார்த்து சொல்கிறார். இந்த வீட்டுக்கு எல்லாம் ஆபிரகாம் மூலமாக தான் ஆண்டவர்களை. காரணம் என்ன? முதல் ஆபிரகாமை ஆண்டவர் சொன்ன உடனே அவன் அப்படியே புறப்பட்டு போனான்.